ஆமென். சில நேரம் நம்ம ஜெபித்து கொண்டே இருப்போம், ஆண்டவர் அந்த காரியத்தை வெயிட் பண்ணிட்டே இருப்பார். எலியா கர்மேல் பர்வதத்துல போய் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார், ஒன்னையுமே காணோம். ஆனா ஜனங்கள் மத்தியில நெருப்புக்காக ஜெபம் பண்ணாரு, உடனே இறங்கிச்சு. ஆமென். யோசிச்சு பார்த்தீங்களா? பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை செப்பனிட்டு, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும்னு ஜெபம் பண்ணாரு. இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உடனே அக்னி இறக்கிட்டார். ஆனா கர்மேல் பர்வதத்துக்கு போயிட்டு இவர் ஜெபம் பண்ணிட்டு வேலைக்காரன் அனுப்பிச்சு விடுறாரு, நடக்கவே இல்லை. ஏன் சொல்லுங்க பாப்போம்? ஏன் நீங்க எலியாட்டத்தான் போய் கேட்கணும், என்ன எங்கள்கிட்ட கேட்குறேன்? சார், ஆண்டவர் நமக்கு ஒன்ன கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் நம்மளோடய இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆமென். எலியா இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நேரம். அதாவது நாம என்ன நினைக்கிறோம், ஏதாவது கொடுத்தா அவருக்காக ஓடிடலாம்னு நினைக்கிறோம். இல்லைங்க, நாம அவருக்காக ஓடுறதுங்கிறது செகண்ட் பார்ட்டு. அவர் விரும்புறது அவரோடு கூட நம்ம இருக்கணுங்கிறது அவருடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டு. அல்லேலூயா. அதனால சில காரியங்கள் நீங்கள் ஜெபித்து தாமதமாக இருக்குதுன்னா கவலைப்படாதீங்க, ஜெபிச்சுட்டே இருங்க. நமக்கு காரியம் முக்கியம் இல்லை, கர்த்தர் தான் முக்கியம். அல்லேலூயா. இந்த காரியம் நடக்கலைன்னா பின்னாடி கூட நடக்கும். ஆனா கர்த்தர் போயிட்டான்னா திரும்பி வர மாட்டார்ல. இந்த ஜெப அனுபவத்தை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. சரி, இந்த நாள்ல தியானத்திற்கு எடுத்தவங்க வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாமே. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சில நேரங்களில வெட்கப்பட்டுருவோமோ அப்படிங்கிற ஒரு நிலைமை நம்மளை சுத்தில சூழ்ந்து நிற்கும் பாருங்க. ஆனா இங்க பேதுரு எழுதும் போது எழுதுறாரு, ஒரு கல்லின் மேல விசுவாசம் வைத்திருக்கிறோம், அந்த கல்லு நம்மளை என்னப்படுத்தாது, வெட்கப்படுத்தாது. பேதுரு 3 தரம் தேவனை என்ன பண்ணிட்டாரு, மறுதலிச்சிட்டாரு. மறுதலிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் மறுதலித்தார் என்று கண்ணு முன்னாடியே பார்த்துட்டார். பார்த்ததுக்கு அப்புறம் கூட ஆண்டவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய கல்லறையில தேடி வந்த பெண்கள் இடத்துல சொல்லி அனுப்புறாரு, நான் பேதுருவையும் மீட் பண்ண போறேன், பேதுருவன் இடத்திலும் போய் என்ன பண்ணுங்க சொல்லுங்கள் அப்படின்னாரு. பேதுருவை மீட் பண்ணுகிற போது, ஏன் பேதுருவே நீ இப்படி லேடிஸ் அந்த அம்மாட்ட முன்னாடி ஒரு சாதாரண வீடு கிளீன் பண்ற அந்த அம்மாட்ட போய் என்ன மறுதலிச்ச பத்தியா பேதுருவே அப்படின்னு கேட்டாரா? கேட்டிருந்தா நமக்கு எப்படி இருந்திருக்கும்? நமக்கெல்லாம் தோணும் தெரியுங்களா? நம்மளை யாராவது அவமானப்படுத்திட்டாங்க, நம்மளை யாராவது ஹேட் பண்ணிட்டாங்கன்னா வாய்ப்பு கிடைக்கணும், நாக்க பிடிக்கிட்டு தொங்குற மாதிரி 4 கேள்வி என்ன பண்ணிடணும். ஹலோ, அப்படிலாம் நம்ம இல்லை, என்ன நீங்களும் அப்படி இல்லை, எனக்கெல்லாம் அந்த எண்ணம் இருக்குது. என்ன இப்படியா பண்ணிட்டு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பாரு, உன்னை என்ன பண்ண போறேன் நான் கரெக்டா கேட்கணும்னு தோணும் பாருங்க. அப்படியெல்லாம் கேட்காம உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம், யோனாவின் குமாரன் ஆகிய சீமோனே, இவர்கள் எல்லாரிலும் என் மேல என்னவா இருக்கிற, அன்பா இருக்கிறியான உடனே அவருக்கு வெக்கமே வரல. அதனாலதான் இவ எழுதுறாரு, அவர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. என்கிட்ட பேசும்போது கூட எனக்கு வெக்க அவமானம் உண்டாகும்படியா பேசாம என்ன ஜெனூனா பேசி 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 அது யாருக்குமே தெரியாம இங்க வேற 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நாங்க 2 பேருமே கிளியர் பண்ணிட்டோம். அல்லேலூயா. பக்கத்துல கையப்படி சொல்லுங்க, ரொம்ப பியூட்டிஃபுல் லவர். ஆமென். யாரு? அவனா? இயேசு ரொம்ப நல்ல லவருங்க. நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை நம்மளே பேசி முடிச்சுக்கலாம். ஆண்டவரை எதுக்கு தேவையில்லாம யாரோ ஒருத்தரை வச்சு கேவல அவமானம் வந்துடாது. 2 பேரும் தனியா பேசி பேசியே 2 பேரும் கிளியர் பண்ணிட்டாங்க. அதனாலதான் பேதுரு எழுதுறாரு, அந்த கல்லின் மேல் விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லி இருக்குதே. அப்படின்னா எங்க சொல்லி இருக்குது அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 28ஆம் அதிகாரம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது,
அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதும் மூளைக்கல்லாமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இதைத்தான் இங்க வந்து பேதுரு சொல்றாரு. சீயோனிலே வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கல். அந்த கல் வந்து எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்ட கல், எல்லா விதத்திலும் ஸ்ட்ராங்கான கல். நீ சொல்ல போனா திட அஸ்திபாரம் உள்ளதும் மூளை கல்லுமா இருக்குது. இதுக்கு மேலதான் நம்ம கட்டப்பட்டு வருகிறோம் அப்படிங்கிறத சொன்னதை இங்க நிறைவேற்றுகிறார். இன்னைக்கு விலையேற பெற்றது எதுங்க? காஸ்ட்லின்னா எது காஸ்ட்லி? ஹலோ, காஸ்ட்லின்னா எது காஸ்ட்லி? சில மொபைல் போன் காஸ்ட்லி ஆச்சு. ஐபோன் வாங்க சார், இப்ப நியூ பிராண்ட் வந்துருக்குது, 1 லட்சம் ரூபாய் வருது சார், காஸ்ட்லியான போன் வாங்க. இன்னும் கொஞ்சம் காலம் பாருங்க 2 லட்சம் ரூபாய்க்கு போன் வரும், இந்த காஸ்ட்லி கம்மியாயிரும். போட்டிருக்கிற ட்ரெஸ் எப்படி போட்டிருக்கணும்? ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் சார். காரு காஸ்ட்லிங்க சார். இந்த லேண்டு காஸ்ட்லி. ஒரு சில சொன்னாங்க ரோட்டு ஓரத்துல வாங்குங்க, இந்த லேண்டு செம்ம காஸ்ட்லி அப்படின்னாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தா ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டா கவர்மெண்ட் எடுத்துட்டு போயிடுச்சு, காஸ்ட்லியா காணாம போயிடுச்சு. இன்றைக்கு நம்ம உலக சொல்ற காஸ்ட்லியை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இத தேவனும் சில இடத்துல இது விலையேறப்பட்டது அப்படிங்கறத சொல்றாரு. அவரு விலையேறப்பட்டதா சொல்லல, நீங்க விலையேறப்பட்டதா சொல்றீங்கல்ல, அதனால நான் சொல்றேன் அப்படிங்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல ஒரு ஆபிரகாமின் குமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு ஆபிரகாமின் குமாரன் இருந்தான். ஒரு மனுஷன்கிறத காட்டிலும் ஒரு ஆபிரகாமின் குமாரன் இருந்தான். அவன் என்ன பண்ணியிருந்தான்? ரத்தாம்பரமும் விலையேற காஸ்ட்லி ட்ரெஸ். கட்டுன புடவை எத்தனாயிரம் ரூபாய்க்கு தான் கட்டுவாங்க? 25,000 ரூபாய் புடவை தான் கட்டுவாங்க சார். அது ஒரு தடவை கட்டினாங்கன்னா அடுத்து என்ன பண்ண மாட்டாங்க. உண்மையாலுமே மனசாட்சியை தொட்டு கொஞ்சம் பெண்கள் வேலை செய்யுங்க. உங்க கல்யாண சேரி அப்பப்ப சர்ச்சுக்காவது கட்டிட்டு வாங்க. அது பாவம், ரொம்ப பரிதாபமா இருக்குது. இப்பவோ பிறகோ மரணத்தை நோக்கி இப்ப பீரோக்குள்ள அப்படியே இருக்குது அடகாராதனைக்கு. அது எதாவது கட்டுங்க. அது விலையேறப்பெற்ற வஸ்திரம். ரத்தாம்பர வஸ்திரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமா. ஆனா நிறைய பேர்த்துட்டு ஆண்கள்கிட்ட கேட்டு பாருங்களேன், உண்மையான பிரதர் உங்க கல்யாண கோட்டு இருக்குதா அப்படின்னு கேட்டு பாருங்க. அவங்களும் சில பேர் அதுவும் அடகாரத்தை வச்சிருக்கிறாங்க, போடுறதே கிடையாது. அது ஏன்னா அது கல்யாணத்தன்னைக்கு போட்டது, ஏன்னா அன்னைக்கே வாழ்க்கை முடிஞ்சிச்சுங்கிற ஒரு அடையாளம் பிரதர் அப்படின்னு மாதிரி. அதையும் போடுறது கிடையாது. நல்ல வஸ்திரத்தை போடுங்க, தப்பு கிடையாது. ஆனா வேத சொல்லுது, இவன் இவ்வளவு காஸ்ட்லியான வாழ்க்கை வாழ்ந்தோம், கடைசி ஆபிரகாமின் இடத்துல குடிக்கிற தண்ணி இல்லாம போயிடுச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு விலையேறப்பட்ட வஸ்திரத்தை உடுத்தி இருந்தான் அப்படிங்கிறார். அங்க மாத்திரமல்ல, யோவான் 12வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, அப்பொழுது மரியாள் விலையேறப்பட்ட களங்கமில்லாத நலந்தம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினாலே அவருடைய பாதங்களை துடைத்தாள். இந்த அம்மாவுக்கு அது வேலைவா பாதம் வேலைவா? ஹலோ, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சா கொஞ்சம் வருமானம் வரும். வருமானம் முக்கியமா ஆண்டவர் முக்கியமான ரெண்டையும் போட்டு பார்க்கும்போது நம்ம முடிவு பண்ணிட்டோம் அது நம்மளை காப்பாத்தாது, கர்த்தர் தான் காப்பாத்துவாருன்னு அதை தூக்கி போட்டு எங்க வந்தாச்சு? ஆலயத்துக்கு வந்தா. இது மாத்திரமல்ல, எல்லா இடங்களிலுமே தேவன் ஃபர்ஸ்டா உலக ஃபர்ஸ்டான்னு நம்ம யோசிச்சு பார்த்து தேவன் ஃபர்ஸ்ட்னு தெரிஞ்சதுன்னா அதை விட்டுருவோம். அதே மாதிரி இந்த மரியாள் வந்து தேவனுடைய பாதத்தை டேஸ்ட் பண்ணிட்டாங்க. லூக்கா 10வது அதிகாரத்துல மார்த்தாள் தான் இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு போறாங்க. அழைத்து கொண்டு போனதுக்கு அப்புறம் மார்த்தாளுக்கு ஒரே பரபரப்பாமா அங்க. ஏன்னா லாசர் கூட இல்லை. லாசர் ஏதோ பெரிய வேலையா போயிட்டாரு. அதுபோல சில வீட்டுல ஜெப வச்சீங்கன்னா ஜெபத்துல நீங்க என்ன பண்ணாதீங்க, சமைக்க போயிடாதீங்க. சில வீடுகள்ல பாருங்க பிரேயர் மீட்டிங் நடக்கும், குழந்தைக்கு பிறந்த நாள் வச்சிருப்பாங்க, இல்ல ஹஸ்பண்ட் உங்களுக்கு திருமண நாள் வச்சிருப்பாங்க. அவங்க 2 பேரை தவிர எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. பிரேயர் மீட்டிங் யார் வச்சது?
அவங்களுக்கு பிரேயர் மீட்டிங். ஆனா அவங்க இல்ல. லாசரு வீட்டுல எங்க போயிட்டாரு லாசரு தெரியல. இந்த அம்மா அங்க இங்கே ஓடி கடைசியா மரியாளுக்கு தெரிஞ்சது. சூப்பரா இருக்குது, இந்த மாதிரி சத்தத்தை எங்க சார் கேட்க முடியும்னு உட்காந்து இயேசுவின் பாதத்துல உட்காந்து வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. வசனம் கேட்கறதுக்கு விருப்பமே இல்லாத இந்த மார்த்தாள் வந்து இயேசுவின் இடத்துல சொல்றாங்க, என்ன ஆண்டவர் கொஞ்சமாவது உணர்வு இருக்குதா உனக்கு? யாருக்கு கொஞ்சம் உணர்வு இருக்குதா? என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறியா? நான் எவ்வளவு நீ உனக்கு வாரு இன்னைக்கு தக்காளி சாதம் செய்யலாம்னு நினைச்சேன், தேங்காய் சட்னி செய்யலாம்னு நினைச்சேன், இல்லைன்னா வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாம்னு நினைச்சேன், சிக்கன் பிரியாணி பண்ணலாம்னு நினைச்சேன், நானே காய வெட்டுறேன், நானே எல்லாம் நானே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இவ்வளவு இருக்கிறா பாருங்க, வந்து பெரிய பிரேயர் வந்து உட்காந்துட்டா. கொஞ்சமாவது அவள்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே, கொஞ்சம் அவளுக்கு என்ன வரட்டும், என்ன மாதிரி சேர்ந்து என்ன பண்ணட்டும், கொஞ்சம் கவலைப்படட்டும் ஆண்டவரே. கவலையே இல்லாம வாழ்றாளே. நிறைய கவலைப்படுகிற மக்கள் கவலைப்படாத மக்களை பார்த்து என்ன பண்ண நினைக்கிறாங்க? கவலைப்பட வைக்கிறாங்க. ஆண்டவர் தான் அங்கதான் சொல்றாரு, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இதுதான் விலையேற பெற்றது, காஸ்ட்லிங்கிறது இதுதான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னது. இதுக்கு அப்புறம் பாருங்க, லாசரு இறந்து போயிட்டார். யோவான் 11வது அதிகாரத்துல லாசரு இறந்து போன உடனே ஊராரே வந்து என்ன பண்றாங்க? லாசருடைய அடக்காராதனையில கொண்டு வந்து லாசரு அற்புதமா கொண்டை கிளறி வச்சாங்க. எதிர்பார்த்து இருக்கிறாங்க இயேசு எதுக்கு வருவாருன்னு. எதுக்கு வருவாரு? அடக்காராதனைக்கு வருவாருன்னு. இயேசு அடக்காராதனைக்கு வர மாட்டாரு, அடக்கமானவங்களை எல்லாம் எழுப்புறதுக்கு வருவாரு. அல்லேலூயா. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இயேசு வர மாட்டாரு. அங்க இருக்கிற எருசலேம்ல வருவார், இன்னைக்கு போட்டு தள்ளிலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. ஆனா அடக்காராதனைக்கு வரல. நாளைக்கு ஆயிடுச்சு. நம்ம உறவினர்கள்லாம் நம்மளோட எத்தனை நாள் ஆறுதல் சொல்லுவாங்க? ஏதோ செய்தி வந்துடுதுன்னு வைக்கல, யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா செய்தி எப்படியோ போய் வந்துருச்சுன்னா எல்லாம் வந்துருவாங்க. வந்தோடனே கொஞ்ச நேரம் நம்மளோட கூட தேவ பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, ஏன்னா அவருக்கு மெய்ப்பனை தேடி போயிட்டாரு. அவருக்கு பாட்டு பாடி கொஞ்சம் கலரில் கொண்டு வச்சுட்டு அழகா சோதரம் வந்து வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரேயர் மீட்டிங் சார் சும்மா டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போயிருவாங்க. ஆனா அந்த அம்மா பாருங்க, தேவனுடைய பாதத்தை விலையேறப்பட்டதா பார்த்ததுனால நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்க பாருங்க. ஆமே. 4 நாளைக்கு அப்புறம் கூட இந்த அம்மாவோட சேர்ந்து அழுகிற நண்பர்கள். உங்க நண்பர்கள் அப்படி இருக்கிறாங்க? பாக்கெட்ல பர்ஸ்ல பணம் இருந்துச்சுன்னா சோதரன், நீங்க அழுகிற நேரம் உங்களோட கூட அழுகிற நண்பர்கள் இருக்கிறாங்களா? இருக்காங்களா? இல்ல நீங்க தான் யாரோட போய் அழுகுறீங்களா? மரியாள் பாருங்க, லாசர் இறந்து போயிட்டான்னு அழுது கொண்டிருந்த போது 4 நாளைக்கு அப்புறமும் சில யூதர்கள் மரியாளுடைய பக்கத்துல வந்து அழுதுட்டு இருந்திருக்கிறாங்க. நீங்க தேவனுடைய பாதத்தை காஸ்ட்லியா நம்பி வாழ்ந்து பார்த்தீங்கன்னா உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் உங்களை மிஸ்யூஸ் பண்ணும்படியா வரமாட்டாங்க. உங்களை இருதயத்தை புரிந்து கொண்டு உங்க இருதயத்துக்கு ஏற்ற விதமா இருக்கிற நண்பர்களை கற்றுத் தருவார். ஆமே. வேலை ஸ்தலத்திலயா இருக்கலாம், ஸ்கூல்லயா இருக்கலாம், கல்லூரியிலயா இருக்கலாம். நீங்க தேர்ந்தெடுக்கிற நண்பர்கள் உங்க நண்பர்கள் அல்ல, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நண்பர்கள் தான் நண்பர்கள். ஆமே. பிரேயர் மீட்டிங் உங்களோட வருவாங்களா? வரலன்னா உங்க நண்பரே கிடையாது. சில பேர் பாருங்க, சில டிரைவர்களே பாருங்க, எங்க சொந்தக்காரர்களே சில டிரைவர் தம்பிமார்களா இருக்கான். அவங்க ஸ்விம்மிங் பூலுக்கு போனா வந்துடுவாங்க, நான் நீந்துற தண்ணியில வான நீந்துறேன் போயிடுவாங்க. நல்ல ஹோட்டலுக்கு போனா வாங்க போயிடலான்னு போயிடுவாங்க. வாப்பா அந்த கொஞ்ச நேரம் போய் சர்ச்சில் ஆராதனை பண்ணிட்டு வானா, இதை ஏசுனார் கத்தி தூக்கி அவனை குத்துற மாதிரியும் ஏசுனார். ஐயோ அது நமக்கு அது என்ன சார் புரியவே மாட்டேங்குது சார். இவன் நண்பனே கிடையாது. அல்லேலூயா. அதே மாதிரிதான் இங்க மரியாள் பாருங்க, அழுது கொண்டே இருக்கிற போது மரியாளோடு கூட சேர்ந்து அழுதுட்டு வருவான். தாங்க சொல்றாங்க, அவர் இவனை இவ்வளவாய் சிநேகித்தாரே, உன்னை சாகாமல் என்ன பண்ணி இருக்கலாமே, காப்பாற்றி இருக்கலாமே. இதை கேட்ட போது இயேசு கண்ணீரை விட்டுட்டாராமா. சரி, இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் இருந்திருக்கிறீங்களாப்பா, ஏப்பா பிரேயர் மீட்டிங் வரமாட்டீங்க, ஏப்பா சண்டே சர்வீஸ் வரமாட்டீங்க, அன்னைக்கு மார்த்தாள் மரியாள் வீட்டுல நடந்த பிரேயர் மீட்டிங் ஏன் வரல, இந்த அடக்காராதனையின் மூலமா வருகிறீர்கள் என்று இயேசு கண்ணீர் விட்டு இதுக்கு அப்புறம் தான் கல்லறைக்கு போய் அவனை வெளியே கூட்டிட்டு வந்தது மாத்திரமல்ல, சீசர்களிடத்துல சொல்றாரு, அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். நம்மள ஆண்டவர் உயிர்த்தல பண்ணினது மாத்திரம் பத்தாதுங்க, சில கட்டுகளோடு கூட நம்ம இருக்கிறோம்.
அந்த கட்டு யாரு நம்மளை கட்டுனது? இறந்து போனு எங்க கட்டுவாங்க? பார்த்திருக்கிறீங்க? டெட் பாடியை பார்த்திருக்கீங்களா? அடக்காராதனைக்கு முன்னாடி முதல்ல படுத்த உடனே அவர் எந்திரிச்சு நடக்க போறது கிடையாது. அப்படியே மல்லாக்க படுத்திருப்பாரு. 2 பெருவிரலையும் ஒன்னா வச்சு கட்டிடுறது. ஏன்னா எந்திரிச்சு மறுபடியும் வந்துட்டேன்னா பெரிய பிரச்சனைப்பா அப்படின்னு பெருவிரல் 2ஐயும் கட்டிடுறது. அடுத்து இப்படி இந்த கையை வச்சு கையை கட்டிடுறது. அப்புறம் எங்க கட்டிடுறது? வாயை கட்டி. இந்த 3ஐயும் கட்டிட்டாலும் ஆள் முடிஞ்சுது. சில பேர் சர்ச்சில் அப்படித்தான் இருக்கிறோம் பாருங்க. ஆராதனைக்கு கால் கட்டு போட்டுருக்குது. 9 மணிக்கு ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு வர்றது? எங்க நம்ம எல்லாம் கரெக்டா வந்துடும். சில சபையில் அப்படி நடக்குது. ஆமே, அவங்க கட்டி இன்னும் உயிர் திறந்தாச்சு. ஆனா என்ன பண்ணல? அந்த நம்ம சர்ச்ல கரெக்டா 9 மணிக்குன்னா ஆராதனை, 9 மணிக்கு பாஸ்டரே வந்துருவார். அப்பேற்பட்ட ஆராதனை. அல்லேலூயா. கட்டப்பட்டு இருக்கிறோம். காணிக்க கொடுக்கணும்னா சில சபையில கையே வராது பாருங்க. ஏன்னா 2 கை என்ன பண்ணி இருக்குது? இங்க இருந்து பாக்கெட்ல போட்டு எடுக்கிறதுக்கு வராது. ஏன்னா கட்டப்பட்டு இருக்கு பாருங்க. சரி, கத்தரை வந்து கொஞ்ச நேரம் பாடுங்க, ஆராதிங்கன்னா வாய் என்ன பண்ண மாட்டேங்குது? சிஸ்டர், எனக்கு ராகமே வரலையே. நீங்க என்ன டிவிடிலயா பாட போறீங்க? சிடி கேசட்லயா பாட போறீங்க? ஹலோ, நான் முதல்ல சபையில ஆராதனை ரட்சிப்பு நாளகாலத்துல சிஎஸ்ஐ சபையில சில கிராம சபைகள்ல போய் ஒவ்வொரு வார சண்டே செய்தி தான் கொடுப்பேன். எனக்கு பாட்டே வராது. பாட்டு வராதுங்கிற காட்டுல சில இடத்துல டெம்போ விட்டு போவேன், இல்லைன்னா ஸ்கேல விட்டு அந்த லிரிக்ஸ்ல மறந்துடும். அது அப்படி போய் எப்படியே தெரியல, மறந்துடுவேன். அப்ப எங்க ஒய்ஃபோட தம்பி ஒருத்தர், அவர் பேரு ஜெய்பாடு, அவர்கிட்ட சொன்னேன், மாப்பிள்ள இந்த மாதிரிங்க எனக்கு பாட்டே வரமாட்டேதுங்க, டீ சாப்பிட்ற இடத்துல பாட்டே வரமாட்டேதுங்கன்னா அவர் சொன்னாரு, மாப்பிள்ள நீங்க எல்லாம் டிவிடி சிடில எல்லாம் பாட வேண்டாம். பாடினாலும் ஒரு பையன் என்ன பண்ண மாட்டான், கேட்க மாட்டான். நீங்க சர்ச்சில் பாடுங்க, நீங்க பாடுறதை இயேசுநாதர் கேட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு. அவர் இறந்துட்டாரு. ஆனா அன்னைக்கு எனக்கு மனசுல பட்டுச்சு, பாரு மாப்பிள்ள ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நான் டிவிடி கேசட்ல நான் பாடுறேன்னா இல்லையான்னு பார்த்தா, போன வாரம் ஒரு ஹிந்தி பாட்டு, தமிழ் பாட்டை ஒருத்தர் 5 பாட்டு என் கையில கொடுத்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்க ஸ்டுடியோல வந்து பாடுங்க படுத்துட்டாரு. அது ஒரு பாட்டுக்கு வேற ஆஃபரிங் வேற கொடுக்குறேன்ட்டாரு. கரும்பு திங்கிறதுக்கு கூலி வேணுமா என்ன? ஹலோ, தப்போ சரியோ கர்த்தர் படிச்ச வாயில பாடிக்கிட்டே இருங்க. அந்த கட்டு உடஞ்சிச்சுன்னு வைங்கள, இந்த வாய் கர்த்தரை பாடலைன்னா வேற யாரா பாட போகுது? ஆமென். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. அல்லேலூயா. இந்த சரீரத்தை உயிரை கொடுத்து மீட்டிருக்கிறார்னா இந்த சரீரம் கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமென். அது அவர் விரும்பினதுனாலதான் அவர் உயிரோட எழுப்ப தெரிஞ்ச இயேசுவுக்கு கட்டவிழ்க்கிறதுக்கும் தெரியும். ஆனா அவரு கட்டவிழ்க்கல. யாரை கட்டவிழ்க்க சொன்னாரு? யாரை கட்டவிழ்க்க சொன்னாரு? சில பேர் யோசிக்கிறது பார்த்தா பைபிளை படி எழுதிருக்கு பாருங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரத்தினுடைய உயிர்த்தலை பண்ணினதுக்கு அப்புறம் ஒரு 48வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. வெளியே வந்தான், பிரேத சீலையினால் கட்டப்பட்டிருந்தது, முகமும் சீலையினால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இது சீசர்கள், தன்னோடு கூட இருக்கிற சீசர்களை பார்த்து சொன்னார், இவனுடைய கட்டுகளை நீங்க சபைக்கு வந்துகிட்டே இருங்க, உங்களுக்கே தெரியாம சில கட்டுகளை கர்த்தரே அவிழ்க்கிறதற்கு உதவி செய்வார். சில தூதர்கள் உங்கள் கட்டுகளை அவிழ்ப்பாங்க. பிரசன்னத்துல சில கட்டுகள் அவிழும், கர்த்தருடைய வார்த்தையில கட்டுகள் அவிழும். ஏன்னா நம்ம கர்த்தரோடு கூட தங்கணும்னு அவர் ஆசைப்பட்டுட்டார். இதுக்கு அப்புறம் தான் 12வது அதிகாரத்துல மார்த்தாள் மரியாள் வீட்டுல பிரேயர் மீட்டிங் இல்ல, யார் வீட்டுல பிரேயர் மீட்டிங்? சார், யார் வீட்டுல பிரேயர் மீட்டிங் நடக்குது?
இயேசு கனி பிரதர் வீட்டுல பிரேயர் நடக்குது. இந்த வாரத்துல அங்க யார் வீட்டுல பிரேயர் நடந்ததுன்னா, 2வது வசனத்தை வாசிங்க. 12வது அதிகாரத்தினுடைய பெயர் சொல்லப்படாத ஒருத்த வீட்டுல ராவிருந்து பண்ணினாங்க. யாருக்கு? அவ பேரை சொல்லப்படல பாருங்க. அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தார். இப்ப பிரேயர் மீட்டிங் பிரதர் வந்துட்டார். லாஸ்டர் பிரதர் எங்க வந்துட்டாரு? ஆமா, உள்ள போயிட்டு வெளியே வந்தாதான் மனுஷனுக்கு என்ன வருது? உணர்வே வருது. சில பேருக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ள உள்ள போயிட்டு ஐசி வார்டு வரைக்கும் போயிட்டதுக்கு அப்புறம் தான் ஜீவன் எவ்வளவு விலையேறப்பட்டதுன்னு தெரியுது. இப்ப சண்டே சர்வீஸ் எல்லாம் என்ன பண்ண முடியுது இல்ல, மிஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரிதான் இங்க லாசரு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப எங்க இருக்கிறாரு? பிரேயர் மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. தன் வீட்டுல நடந்த மிகப்பெரிய ஒரு துக்கமான சம்பவத்தை இயேசுதான் சந்தோஷமா மாற்றினார். இவர் பாதம் மாத்திரம் எங்க வீட்டுக்கு வராம இருந்திருந்தா, இவர் பாதம் மாத்திரம் அந்த கல்லறைக்கு வராமல் இருந்திருந்தா, இவருடைய பாதத்தை நான் மகிமைப்படுத்தாம விட்டேனா நான் வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை என்று அறிந்ததா அந்த அம்மாவுக்கு எது விலையேற பெற்றதா இருந்ததுன்னா, நலதம் என்னும் தைலம் அல்ல. எது விலையேற பெற்றது? இயேசுவின் பாதம் தான் விலையேற பெற்றதா இருந்தது. அதனாலதான் அங்க விலையேற பெற்றதை ஊத்துறாங்க. இதெல்லாம் உலக விலையேற பெற்றது விலையேற பெற்றதுன்னு சொல்லுது பாருங்க. ஆனா தேவன் சில விலையேறப்பட்ட சில இடங்கள்ல விலையேற பெற்ற ஸ்டோன் கூட இருக்குது பாருங்களேன். வேதம் சொல்லுது 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை. வெட்டின கல்லால் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட கட்டளையிட்டான். ஆலயத்தை கட்ட சிற்பாசாரிகளும் விலையேறப்பட்ட கற்கள் எங்க இருக்குது? சர்ச்சினுடைய அஸ்திபாரமா இருக்குது. அதுக்கு கட்டளையிட்டாரு. அப்படியே நடந்திருக்கு. 7வது அதிகாரத்தினுடைய 9-10 வசிங்க. 7ஆம் அதிகாரம் 9-10. முற்றம் வரைக்கும் விலையேறப்பெற்ற கற்களால் செய்யப்பட்டது. அந்த சர்ச்சினுடைய விலையேறப்பட்ட கல் என்ன தெரியுங்களா? சாலமோன் கட்டின தேவாலயத்துல விலையேறப்பெற்ற கல் என்ன தெரியுங்களா? இந்த பூமியில இருந்த கல் அல்ல, சாலமோனே அந்த விலையேறப்பெற்ற கல்லை கொண்டு வர்றார். என்ன விலையேறப்பெற்ற கல்லுன்னா 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 6ஆவது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமோ இல்லையே, 6, 21, 23, 33 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. இல்லையே, 6வது அதிகாரத்துல 1 நாளாகமோ தேவாலயத்துல யாராவது ஒருவர் ஜெபிக்க போகணுமா இருந்தா உங்களுடைய ஜனமாகிய ஜாதி அல்லாத எத்தனாவது வசனம்? மன்னிக்கு 2 நாளாகமம் 6. 2 நாளாகமம் 6, 33, 32 வாசிக்கும் போது உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதி அல்லாத நிமித்தமும் கரத்தி நிமித்தமும் புயத்தின் நிமித்தமும் தூர தேசத்திலிருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக விண்ணப்பம் பண்ணினான்னா உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்துல இருந்து இந்த தேவரீர் அந்த ஜெபத்தை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் போல நாமத்தை அறிந்து உமக்கு பயப்பட்டு
தரிப்பிக்கப்பட்டது. இதுதாங்க அஸ்திபாரமே. அதாவது இந்த சர்ச்சு விசுவாசி இல்ல, இந்த சர்ச்சில் வந்து ஞானஸ்தானம் எடுக்கல, இன்னி சொல்ல போனா அவங்க தேவனையே அறியல. ஏதோ ஒரு மனுஷன் சொன்னாரு, எப்பா அந்த கோயில் வழியில போய் அந்த கோயில்ல நின்னு கொஞ்சம் கையெடுத்து கும்பிட்டீங்கன்னா உன் பிரச்சனையெல்லாம் தீந்துருன்னு எங்க இருந்தோ ஒரு மனுஷன் கேள்விப்பட்டு அவன் இந்த ஆலயத்துக்குள்ள அப்படியே வந்து வாசப்படியில உட்கார்ந்துட்டு இருந்து மனதார அழுது அவன் வேண்டுதல் செய்தான்னா, நீ இஸ்ரவேலுக்கு எப்படி செவி கொடுக்கிறீரோ அதே போல அவனுக்கும் செவி கொடுத்து அவன் ஜெபத்தையும் கேட்டு இஸ்ரவேலர் எப்படி கர்த்தரை அறிந்து கொண்டாங்களோ அது போல புறஜாதியினும் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்யும்னு கேட்டாரு பாருங்க ஜெபம். இதுதான் அஸ்திபாரக்கள், இதுதான் காஸ்ட்லி. ஆனா நமக்கு என்ன கல் காஸ்ட்லியா இருக்குன்னா, மலையில இருந்து வெட்டி கொண்டு வந்த கல்லுதான் காஸ்ட்லியா தெரியுது. ஆனா சாலமோனுடைய அஸ்திபார ஜெபம் என்னன்னா, இந்தியாவில இருந்து ஒருத்தர் எங்க போய் ஜெபம் பண்ணணும்? ஹலோ, எருசலேமுக்கு போயிடணும். அவன் கர்த்தரை அறியாட்டி பரவாயில்ல, அங்க போய் நின்றுட்டு இஸ்ரவேலின் மக்களை பாக்குறான், எல்லாம் நல்லா இருக்கும்போது இது மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க மாட்டான்னு ஜெபம் பண்ணா கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே மாத்திருவாரம்மா. இப்படி ஒரு அஸ்திபாரத்தை போட்டு ஜெபம் பண்ணிட்டார். சர்ச்சு டெடிகேட் பண்றதுக்கு முன்னாடியே இப்படி எல்லாத்தையும் எழுதிட்டார். இஸ்ரவேலரை கொடுத்து எழுதுறாரு பாருங்களேன். 21வது வசனத்தை வாசிங்க. 6:21 வாசிங்க. இது 2 நாளாகமோ 6ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஜனமாகிய இஸ்ரவேலும் ஜெபங்களை கேட்டு பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்தில் நீர் அதை கேட்பீராக, மன்னிப்பீராக. ஏதோ ஒருத்தர் தப்பு தவறி பண்ணிருக்கலாம் ஆண்டவரே, இஸ்ரவேலனுக்காக இந்த ஆலயம் ஒரு மன்னிக்கிற ஸ்தலமா மாறட்டும். எல்லாரும் மண்ணுனால படைக்கப்பட்டவங்க தானே, எல்லாருமே பர்ஃபெக்டா இருந்துருவாங்களா? தெரியாம ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிருப்பாங்க. இந்த சர்ச்சில் வந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணுனா அந்த ஜெபத்தை தேவன் கேட்டு அவனை மன்னிப்பீராங்க. நான் கர்த்தரை அங்கீகரிச்சிட்டார். நீங்க சர்ச்சுக்கு வந்துட்டு உண்மையாலுமே மனம் வருந்தி ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த சர்ச்சிலேயே கர்த்தர் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பார், உங்க ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. உண்மையா மனம் வருந்தணும் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணி இருக்கிறார். இதைத்தான் சொல்றாரு, இதுதான் அஸ்திபாரத்துல விலையேறப்பட்ட கல். அஸ்திபாரத்துக்கு வேலையானெல்லாம் போட்டு செஞ்ச கல் இல்ல. ஆனா இந்த ஆலயமும் இடிஞ்சு போயிடுச்சு. எந்த ஆலயம்? சாலமோன் கட்டின ஆலயத்தை பாபிலோனியர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க? இடிச்சு சுக்குநூற தீக்கிரையாக்கிட்டாங்க. இப்ப எங்க போய் சார் ஜெபம் பண்றது? அந்த நாட்கள்ல உடன்படிக்கை பெட்டியை வேற தூக்கிட்டு போயிட்டா, எங்க போனாங்கன்னு தெரியல. உடன்படிக்கை பெட்டி இப்ப வரைக்கும் எருசலேம்ல காணாமாமா. ஆனா 3வது ஆலயம் கட்டப்படுகிற போது உடன்படிக்கை பெட்டியை கர்த்தரே தூக்கிட்டு வருவாராமா. இங்க இடிக்கப்பட்டு கிடக்கிற ஆலயத்துல தேவனை போய் ஜெபம் பண்ணா ஆலயமே இல்லையே அப்படின்னா தேவன் எதை வெளியேறப்பட்டதா பாக்குறாருன்னா, இடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியில நிறைந்து எரேமியா தீர்க்கதரிசி பார்க்கிறார். வாசிங்களே, புலம்பலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஐயோ தங்கத்துக்கு ஒப்பான சியோன் குமாரர். அல்லேலூயா. நம்மள எதை வெளியேறப்பட்டதா பார்த்துட்டு இருந்தோம்? வெளியேறப்பட்ட ரத்தாம்பர வஸ்திரம் வெளியேறப்பட்டதா பார்த்தோம். வெளியேறப்பட்ட தைலத்தை பார்த்தோம். வெளியேறப்பட்ட கல்ல பாக்குறோம். ஆனா பரிசுத்த ஆவியில நிறைந்த எரேமியா சொல்றாரு, தங்கத்துக்கு பிள்ளைகளை எப்ப தெரியுமா தங்கன்னு கொஞ்சுவோம்? எப்ப நீங்க தங்கன்னு கொஞ்சுவீங்க? உங்க பிள்ளைகளை தங்கன்னு கொஞ்சுவீங்களா? கொஞ்சுங்க, அப்பயாவது தங்கம் மாதிரி மின்னுவாங்க. அல்லேலூயா. எப்ப கொஞ்சம் வந்துறீங்களா? அழகா இருக்கிற போது, நல்லது செஞ்சுட்டு வருகிற போது, மார்க்கு 100க்கு 90 வாங்கிட்டு வரும்போது ஐயோ தங்கம் செல்லான்னு. ஆனா அங்க சொல்லப்பட்டிருக்குதுங்க, மண்ணோடு மாதிரி மாறிட்டான். காஸ்ட்லியான பர்சன் சார். இன்னைக்கு எப்படி இருக்கிறான்? இந்த வசனம் சொல்லுது பாருங்க, தங்கத்துக்கு ஒப்பான சியோன் குமாரர் குயவனுடைய வேலையான மண்பாண்டங்களை போல எண்ணப்படுகிறார்களே. உங்களை என்னைய கர்த்தர் எப்படி பாக்குறாரு பாருங்களேன். நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்க? நான் புழு பிரதர், நான் பூச்சி பிரதர், நான் பாவியிலும் அடிமட்ட பாவி பிரதர் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா வேத சொல்லுது, சியோன் குமாரனே நீ தேவன் உன்னை காஸ்ட்லியா பாக்குறாரு. என்னைக்காவது ஒரு நாள்
நீங்க உங்களை சியோன் குமாரரா பாருங்க. சியோனே சூப்பரா இருக்கும்னா சியோன் குமாரனும் சூப்பரா தான் இருப்பாங்க. ஆமென். சியோன்னா அதுக்காக சிபிஎம் சர்ச்சுன்னு நினைச்சிடாதீங்க. நான் கடந்த நாட்கள்ல கூட வந்து சொல்றேன், சியோன்னா இந்த யோர்தான் ஸ்டார்ட் ஆகுற ஒரு இடம், எர்மோன்ல ஆரம்பிச்சு வருது. எர்மோனுக்கு ஒரு பேரு சியோன்னு இருக்குது. அப்ப நீங்க ஞானஸ்தானம் எடுத்த உடனேயே சியோன் வாசியா மாறிட்டீங்க. சியோன் வாசி எப்படி இருக்கணும்னா தங்கத்துக்கு ஒப்பானவர்களா இருக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமென். அப்ப சியோன் வாசிக்கு எதுதான் காஸ்ட்லி? அமெரிக்காக்காரனை இந்தியாவில் கொண்டு வந்து வியாசர்பாடியில ஒரு தெருவில் சுத்த விடுங்க. அமெரிக்காக்காரன் என்ன பண்ணுங்க சார்? ஒண்ணுமே நான் சொல்றது, நான் பேசுற லாங்குவேஜ் புரியுதா? என்ன நினைக்கணுமோ ஒரு மாதிரி நிஜப்தமா இருக்கிறீங்களே. ஒரு அமெரிக்காக்காரனை வியாசர்பாடியில அப்படியே சுத்தி விடுங்க சார். மாதிரி இந்தியா எப்படி இருக்குது அப்படின்னா சொல்லுவான், வா பியூட்டிஃபுல் இந்தியா அப்படிமா. நம்ம ஸ்ட்ரீட் எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கு சார் அப்படிமா. நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க சார், அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் எப்படி இருக்கு? ஐயோ செல்லாது சார். அதே போல சியோன குமாரன் கூட்டி கொண்டு தெருவில் விட்டுட்டு சியோனையும் இந்த பூமியை கம்பேர் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னா, சியோன் குமாரன் சொல்லுவான், ஐயோ போ சார், சியோன்னா அது வேற மாதிரி சார். நடந்தாலே வீதி எப்படி இருக்குதாமா? தங்கமா இருக்குதாமா சார். பாலும் தேனும் ஓடுகிற தேசமா இருக்குதாமா சார். அதனால அதோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் என்ன இல்ல, ஒண்ணுமே குப்பை சார். அதற்காக நான் எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுவேன், அந்த சியோனுக்கு போறதுக்காக என்ன வேணாலும் பண்ணிடுவேன் சார்ன்னு தான் சொல்லுவோம். வேதத்துல யோவான் 8வது அதிகாரத்துல ஒரு பெண்மணி தப்பு பண்ணி பிடிபட்டாங்க. பிடிபட்ட உடனேயே இயேசுவின் இடத்துல கூட்டிட்டு வராங்க. இவள் தப்பு பண்ணிட்டா, இவளை கல்லால் அடித்து கொள்ளணும்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. நீர் என்ன சொல்லுகிறீர் என்ற போது இயேசு அமைதியா இருக்கிறாரு. திரும்ப திரும்ப கேட்ட உடனேயே விரலினாலே தரையில் எழுதினாராம். இயேசு என்ன பண்ணாரு? ஹலோ, விரலினாலே தரையில எழுதினார். விரல் எழுதினாரா தரையில் எழுதினாரான்னு கேட்டா மிகப்பெரிய சந்தேகம் தான். அப்ப உங்கள்ட்ட கேக்குறேன், ஆண்ல இருந்து பெண் வந்தாங்களா, பெண்ல இருந்து ஆண் வந்தாங்களா? ஆண்ல இருந்து பெண் வந்தாங்க. ஆண்ல இருந்து பெண் வருகிற ஆசீர்வாதம் தான் நல்ல ஆசீர்வாதம். அதனால ஆண் எப்பவும் எப்படி இருக்கணும்? தலையா இருக்கணும். பெண் எப்பவும் எப்படி இருக்கணும்? வாளா இருக்கணும். ஏன்னா நம்ம அப்படித்தானே சொல்லியிருக்கிறாங்கல்ல, அடுப்பூதும் பெண்களுக்கு. நீங்க அந்த காலத்துல இல்ல, எல்லா காலேஜ் வந்துருச்சு, எல்லா ஸ்கூலும் வந்துருச்சு. ஒரு காலத்துல அப்படிதான், அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதுக்கு? படிப்பெல்லாம் யாருக்கு தான்? ஆண்களுக்கு தான். ஆள பிறந்த ஆண் தான் சார். நீங்க அந்த கேட்டகரியில இருந்தீங்கன்னா கட்டாயம் பாருங்க, நல்ல இடத்தை அடையவே முடியாது. ஆண்ல இருந்து ஆதாம்ல இருந்து ஏவாள் தான் வந்தாங்க. நான் எங்க மரியாளம்மாள்ட்ட இருந்து இயேசு வந்தாரு. கையத்தான் கொஞ்சம் தட்டி பாருங்களேன். அல்லேலூயா. அப்ப யாரு பெஸ்ட்? ஆண் பெஸ்டா பெண் பெஸ்டா? ரெண்டு பேருமே பெஸ்டா? இது என்ன இருக்குதுன்னு இது எதனா கொஸ்டின், நான் ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆன்சர் போட்ட உடனே ஒருத்தர் ரொம்ப பரிதாபப்பட்டு, ரொம்ப இறக்கமுள்ள மனுஷனாட்டு இருக்கு. பாவம், 4 பேரும் கஷ்டப்பட்டுருவாங்க. சுதந்திரத்துக்கு போராடினது யாரு? அம்பேத்கரா, காந்தியடிகளா, நேருவா, இந்திரா காந்தியான்னு கேட்டா அவங்க 4 பேரும் கஷ்டப்பட்டுருவாங்க. 4 பேரும் டிக் பண்ணிடலான்னு விட்டானாமா. அது மாதிரி ஆண்ல இருந்து வந்து பெண் வந்தாங்களா, பெண்ல இருந்தா 2 பேரும் தான் வந்துட்டாங்க. எதுக்கு பிரச்சனை சொல்லிட்டு போயிருவோம். அப்படியெல்லாம் இல்லைங்க. பெண் அடிமையில இருந்தாங்க. அடிமையின் ரூபம் வந்து இயேசு அந்த அடிமையை தூக்குறதற்காகவே பெண்ணின் வயிற்றுல வந்தாரு. இதனாலதான் கலாத்தியர் 3வது அதிகாரம் நினைக்கிற 27, 28 வசனத்துல சொல்றாரு. வாசிருங்களே, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27, 28வது வசனத்தை வாசிங்க. எத்தனை பேர்களோ தரித்து கொண்டீர்களே. நல்லாகவங்க. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் ஒன்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. ஓஹோ, இயேசுவை தரித்திட்டோம்னா லேடிஸும் இல்ல ஜென்ஸும் இல்ல. கர்த்தர் பார்வையில 2 பேருமே ஈக்குவல் தான். ஆமென். உங்க மனைவியை நீங்க என்ன பாக்குறீங்க? வாளா பாப்பீங்களா, தலையா பாப்பீங்களா? ஹலோ, கல்யாணம் முடிச்சவங்க. அதே போல கல்யாணம் பண்ணிட்டு போன சகோதரிமார், நீங்க போய் எப்படி பாக்குறீங்க? உங்களை வாளா பாக்குறீங்களா, தலையா பாக்குறீங்களா? நீங்க வாளாவும் பார்க்காதீங்க, தலையாவும் பார்க்காதீங்க.
கிறிஸ்துவை தரித்திருக்கிறேன். தேவன் எனக்காகவும் ரத்தத்தை தான் கொடுத்தாரு, என் கணவனாருக்காகவும் ரத்தத்தை தான் கொடுத்தாரு. அல்லேலூயா. இப்ப வேதம் சொல்றது இந்த அம்மாவின் இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு வந்து தண்டிக்க சொன்ன போது இப்ப விரல்ல எழுதிட்டார். ஏன் விரல்ல எழுதினார்னா, இந்த நியாயப்பிரமாணத்தையே தேவன் விரல்ல தான் எழுதினாராமா. யாத்ராம புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யாத்ராமத்துல இயேசு விரலினாலே இந்த சீனாய் மலையில எழுதினார் என்கிறார். யாத்ராம புஸ்தகம் ஒருவேளை கடைசி அதிகாரம் நினைக்கிறேன், அடுத்த முறை வரும்போது நான் உங்கள்ட்ட சொல்றேன். இந்த 10 கட்டளைகளையும் 20வது அதிகாரம் வாசிங்க. இல்ல 29வது அதிகாரத்தினால 29ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. 29, 20. இல்ல மன்னிக்கணும் அதுல 20. உன் தேவனாகிய கர்த்தர் கனமனுவா. இது அவரு எழுதி கொடுத்து அந்த கற்பலகையோடு கூட மோசே கீழே இறங்கி வந்திருப்பார். எத்தனாவது வசனங்கா? 31. கடைசியா 31. விரலினால் எழுதப்பட்ட அவர் தான் இந்த விரல்லையே இந்த சட்டத்தையே போட்டார். அவர் அந்த சட்டம் போடலைன்னா அது சட்டமே இல்ல. இப்ப அவர் சட்டம் போட்டபடினால அந்த சட்டத்தை அவரே என்ன பண்றாரு, இப்ப வரக்கூடிய தண்டனையை ஏற்றுக்கொண்டுதான் விரலினால தரையில எழுதின போது எல்லோரும் கல்ல கீழே போட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த பெண் மாத்திரம் தான் இருக்கிறாங்க. இயேசு தனியே நின்றார், அந்த பெண்மணி நடுவே நின்றாள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எதன் நடுவுல இருந்தாங்க? யோவான் 8வது அதிகாரத்துல பாவம் செஞ்ச பெண்மணி ஜனங்களால வழிநிறுத்தப்பட்டு இப்ப எங்க வந்து நிக்கிறாங்க? தேவாலயத்துல நிக்கிறாங்க. ஜனங்கள் எல்லாம் கல்ல கீழே போட்டு போயிட்டாங்க. இயேசு தனியே நிக்கிறாரு, இந்த பெண்ணு நடுவே நிக்கிறா. எங்க நடுவே நிக்கிறாங்க? ஜனங்கள் கொண்டு வந்து போட்டு போனாங்க பாத்தீங்க கல்லு, இந்த கல்லுகளின் நடுவுல நிக்கிறாங்க. சில நேரம் எதிராயிருக்கிற மனிதர்களிடத்திலிருந்து நம்ம விடுதலை ஆயிடலாம், ஆனா நம்ம மனசாட்சியிலிருந்து விடுதலை ஆகணும் இல்ல. ஆமென் ஆமென் தான். அல்லேலூயா. நமக்கு அரசாங்கம் ஒரு ஆர்டர் நமக்கு வேலை கொடுத்துருச்சுன்னு சொல்லிடலாம், ஆனா அந்த ஆர்டருடைய ஜியோ வராம நமக்கு உறுதி ஆகாது சார். அதே போல நான் விடுதலையானங்கிறது முக்கியம் இல்ல, அந்த விடுதலை பத்திரம் எனப்பட்டது எனக்கு முக்கியம். அப்ப எனக்காக அவர் சிறைப்படணும், எனக்காக அவர் தண்டிக்கப்படணுங்கிறதுக்காக தான் ஏசாயா 53 சொல்லப்பட்டது. நம்மளுடைய மீறுதலை நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்மளுடைய அக்கிரமத்தை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை அவர் மேல வந்தது, அவருடைய தழும்புகளால் சுகமான. இந்த கல்லுகளிலிருந்து நம்ம அவரை விடுதலை பண்ணினது யாருன்னா இயேசுதான் சொல்றாரு, இனி போய் என்ன பண்ணாத, பாவம் செய்யாத அப்படின்ட்டார். இந்த அம்மா போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? எங்க போயிட்டாங்க? பாவத்தில இருந்து வரக்கூடிய தண்டனையில இருந்து போயிட்டாங்க. பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாங்க. இயேசு நடத்தின எல்லா கூட்டத்திலையும் இந்த அம்மா இருந்தாங்களாம். ஆமென். இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரு சண்டே கூட நான் என்ன பண்ண மாட்டேன், ஆலயத்தை மிஸ் பண்ண மாட்டேன். உண்மையா சொல்லி பாருங்க. ஒரு ஜெபம் பண்ணுங்க, கைகளை உயர்த்தி. அதை விட சில பேருக்கு மனசு வரமாட்டேங்குது, ஐயோ யாராவது செத்து போயிட்டாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அங்க போகணுமே அப்படின்னு. அதெல்லாம் கொஞ்சம் மனசுல சொல்லி பாருங்க, ஆண்டவரே சொல்லுங்க, நான் சொல்ற ஜெபத்தை ஏறெடுங்க, நான் சொல்றது ஜெபத்தை ஏறெடுங்கன்னு ஒருத்தர் பேசுறத விட்டு கர்த்தர்ட்ட பேசுங்க. ஏசப்பா, நீர் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறேன், இனிமேல் நீர் ஒழுங்குபடுத்தி இருக்கிற இந்த ஓய்வுனால உம்மோடு செலவிடுகிறத தவிர வேற யாரோடு செலவிடுவதை நான் வெறுக்கிறேன். உம்முடைய ஆலயத்துல உம்முடைய பிரசன்னத்துல அமர்ந்திருக்க விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
கர்த்தருடைய பிரசன்னத்துல உட்கார 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 இந்த அம்மாவை கர்த்தர் பெரிய பாஸ்டரா மாத்திட்டார். ஹலோ, இந்த அம்மாவை என்ன மாத்திட்டாரு? பெரிய பாஸ்டரமாவா மாத்திட்டார். கடைசியா மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 26வது அதிகாரத்துல 2வது வசனம் சொல்லுகிறது, 2 நாளையில மனுஷகுமாரனுக்கு மரண தண்டனை கொடுக்க போறாங்க. இந்த மரண தண்டனையிலிருந்து யாரு காப்பாற்ற முடியாதது என்று சொன்ன உடனேயே 7வது வசனத்துல வாசிங்கள, மத்தேயு எழுதின சுவிசேஷம், பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து போஜன பந்தி இருக்கும் போது ஏன் தைலத்தை ஊத்துறாங்க? ஹலோ, தைல தலையில வச்சு ஊத்தி அந்த அம்மா இயேசுவை அபிஷேகம் பண்றாங்க. யாரு? ஒரு ஸ்திரீ இல்ல, இந்த ஸ்திரீ தான். எங்கங்க? இனி போய் பாவம் செய்யாதே என்று பரிசுத்தமா வாழ அனுப்பிச்சு விட்டு அவருடைய பிரசன்னத்திலேயே உட்கார்ந்து இருந்த இந்த ஸ்திரீ இப்ப வெளியேற பெற்ற பரிமள தைலத்தை கொண்டு வந்து யார் அபிஷேகம் பண்றாங்க? ஹலோ, யார் அபிஷேகம் பண்ணணும்? கடவுள் வந்து மனுஷன் அபிஷேகம் பண்ணணும். இப்ப மனுஷனா பிரதான ஆசாரியனா இயேசு சிலுவையில மறிக்க போகிறாரு. அவருடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போகிறாரு. அடுத்து இவர் ராஜாவாக சிலுவையில் எழுதப்பட்டு தொங்க போகிறாரு. அதனால இந்த வெளியேற பெற்ற பரிமளத்தை அந்த அம்மா கொண்டு வந்து இவரை யார் அபிஷேகம் பண்ணது? பழைய ஏற்பாடுல இல்லாத ஒரு காரியம் இயேசுவின் மூலமாய் இந்த பெண்ணை பாஸ்டர் அம்மாவா மாத்தினார் பாருங்க. யாருக்கு பாஸ்டர்? ஹலோ, யாருக்கு பாஸ்டர் அம்மா ஆகுறாங்க? புரியல. இயேசுவுக்கு பாஸ்டர். இயேசுலாம் நம்மள பாஸ்டர் ஆக்கலைங்க, நம்மள பாஸ்டர் ஆக்குனதே அவருக்கு பாஸ்டர் ஆக்கி இருக்கிறார். அந்த அபிஷேகத்தை பண்ணின உடனே யூதாசு கேட்கிறான், எதுக்கு இந்த வீண் செலவு? அங்கதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த அம்மாவை வேர்ல்டு முழுவதும் பேசணும். எந்த அம்மாவை? தலையில இயேசுவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணாங்க பாருங்க, இயேசுவை ஆசாரியராக அபிஷேகம் பண்ணாங்க பாருங்க. இந்த அம்மாவை இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுதோ அங்கங்கெல்லாம் சொல்லப்படும் அப்படின்னாரு. நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் நம்மளை எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்கிறது தெரியாமலேயே நிறைய நேரம் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளை ராஜரீக ஆசாரிய கூட்டமா மாத்தி இருக்கிறார், நம்மளை பரிசுத்த ஜாதியா மாத்தி இருக்கிறார், நம்முடைய சொந்த ஜனமா இயேசுதான் பண்ணினார், வேற யாரும் பண்ணல. அவர் கையெழுத்து போட்டு இந்த ஜியோவை நமக்கு பாஸ் பண்ணி கொடுத்திருக்கிறார். ஆமென். அரசாங்கம் ஒரு அரசு பணியில வைக்கிறதுக்கு அரசாங்கத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கிற மாதிரி இந்த நாள்ல இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற தேவனுடைய பிள்ளை, நீ சீயோன் குமாரனா சிமியோன் குமாரத்தியா இருக்கிற, ஆனா உன்னுடைய சீயோன் வாசிக்குரிய அந்த எண்ணம் இல்லாததுனால உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் குயவன் செய்த மண்பாண்டத்துக்கு ஒப்பா இருக்குதே என்று நினைத்து அன்றைய தேவன் புலம்பினது போல இன்றைக்கும் தேவன் புலம்பிக் கொண்டிருக்கிறார். நீங்க யார் அபிஷேகம் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? ஹலோ, யார் அபிஷேகருக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? இயேசுவே அபிஷேகம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது இயேசுவே நம்ம கொடுத்திருக்கிறார், வேற யாரும் கொடுக்கல. இந்த அம்மா விடுதலை பண்ணது யாரு? யாருங்க விடுதலை பண்ணா? இயேசுதான் விடுதலை பண்ணாரு. இந்த அம்மாவுக்கு கையெழுத்து போட்டது யாரு? இயேசுதான் கையெழுத்து போட வச்சு. இந்த அம்மாவை ஜெப கூட்டத்தை கூட்டி கொண்டு வந்தது யாரு? இயேசுதான் கூட்டி கொண்டு. இந்த அம்மாவை வெளியேறப்பட்ட பரிமளத்தை கொண்டு வந்தது யாரு? இயேசுதான் கொண்டு வந்தாரு. இப்ப இந்த அம்மாவுக்கு வாழ்க்கை காஸ்ட்லியா தெரியுது. இதை விட வேற காஸ்ட்லி வேற எதுவும் இல்லைன்னு கர்த்தருக்கு வெளியேறப்பட்டதை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. உலகம் முழுவதும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. உங்க வாலிபத்தை கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க, உங்களுடைய திறமைகளை கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. நீங்க நான் ஜெபித்தபடியே கர்த்தருடைய நாளை நான் மிஸ் பண்ண மாட்டேன், வந்து ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து கற்றுக்கிட்டு நான் வெளியேறப்பெற்ற வாழ்க்கை வாழ போறேன்னு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. நீங்க தான் வெளியேறப்பெற்றவர்கள். நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் இல்ல, நீங்க வச்சிருக்கிற வாகனம் இல்ல, நீங்க இருக்கிற வீடு இல்ல, இந்த உலகத்துல எதெல்லாம் வெளியேறப்பட்டது இல்ல, உங்களை வெளியேறப்பெற்றவங்களா மாற்றுவதற்குத்தான். ஒரு பொருள் விலை கொடுத்து வாங்கப்படுதுன்னா அந்த விலைக்கு மதிப்பு இல்லைங்க, பொருளுக்கு தான் மதிப்பு. அப்படித்தானே? அப்படியா இல்லைங்களா? புரியல உங்களுக்கு? சார், ஒரு போன் இருக்கு, செல்போன் இருக்குது, ஒரு 40,000 ரூபாய் கொடுத்து வாங்குறோம்னா 40,000 ரூபாய் வெளியேறப்பட்டதா செல்போன் வெளியேறப்பட்டதா?
சில பேருக்கு 40,000 தான் வெளியேறப்பட்டதை தெரிஞ்சு இல்லைங்க, அது செல்போன் தான் வெளியேறப்பட்டது. அதனாலதான் 40,000 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். உங்களுக்கும் எனக்கும் கல்வாரி சிலுவையில வெளியேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி இருப்பாருன்னா, அவருடைய ரத்தமே வெளியேறப்பட்டதுன்னா நம்மளை வாங்கி இருக்கிறாரே, அப்ப நமக்கு எவ்வளவு விலைக்கிறேன் அவர் எதிர்பார்த்திருக்கிறார். இப்ப சொல்லுங்க, எதுங்க காஸ்ட்லி? ஆமென், அல்லேலூயா. நம்ம காஸ்ட்லியான ரத்தத்துல வாங்க வச்சிருக்கிறாரு, நான் காஸ்ட்லியா அந்த பூமியில வச்சிருக்கிறாரு. நான் என்னையே அற்பமா நினைக்க மாட்டேன். நான் சியோன் குமாரன், சியோன் குமாரத்தி, மண்ணோட்டுக்கு ஒப்பானவனா கிடையாது என்று சொல்லி விசுவாசிங்க. நீங்க இதை விசுவாசிச்சீங்கன்னா வேதம் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவது இல்லை. இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இருக்கிற இடத்துல முழங்கால் பிடித்து நம்ம ஜெபிக்கலாம். விலையேற பெற்று